வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், 15/2/2024 டிஎல் லாட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 14/2/2024 டிஎல் லாட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தோம். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்தா நம்ம நாளைக்கு கேசிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு டியருக்கும் சரி கேலுக்கும் சரி சிங்கிள் நம்பர் டபுள் டிஜிட் 3 டிஜிட் லாட்ரி போடுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல் மூலயமா ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க. டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் புரியும், நம்பிக்கையும் வரும். அந்த ஆப்புக்கான ஃபுல் டீட்டெயில் அதில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணி பாருங்கன்பா. நம்ம சேனல் மூலிமா நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரேட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பர் 11 ரூபா, டபுள் டிஜிட் பார்த்தீங்கன்னா 12 ரூபா, டிஜிட் பார்த்தீங்கன்னா 22 ரூபா. ரேட் எல்லாம் கம்மியாக தான் இருக்குது. வித்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிலேருந்து 6-7 மணிக்குள்ளே கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ½ hour ஆயுதன்பா. மற்றபடி பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க, நல்லா தான் இருக்குது. வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கன்பா. அப்படி இல்லை உங்களுக்கு அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணால் போதும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா அதுவும் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 மணிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 7/7/6 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு வின்னிங் கிடைக்கலன்பா. 1 மணிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபெயில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9/1/5 இந்த 9/1/5க்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் சி போர்டில் கரெக்டாக பாஸ் ஆகிருக்குன்பா. சி போர்டில் பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 1ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. அது பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் கிடச்சிருக்கு. அது பி போர்டில் மாற்றி கொடுத்துருந்தோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். 1ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக தான் இருந்திருக்கு. நம்ம வந்து 8-1 கூட சேர்ந்து வரும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம். 1-5 கூட நம்ம சேர்த்து கொடுக்கல. அதனால் பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. 9ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1-8-5 அப்படின்ற ஒரு பாக்ஸு கொடுத்துருக்கோம் இந்த ஸ்ட்ராங்காக. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிசி வந்து வெற்றி கிடச்சிருக்குன்பா. பிசி வந்து பாஸ் ஆகிருக்கு. நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆல் போலில் நினச்ச நம்பர் பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி நினச்சோம். ஆனால் பார்த்திங்கன்னா 2 நம்பருமே ஃபெயில் ஆயிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபுல் பாக்ஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சுன்பா. இதில் வந்து 8ஆம் நம்பர் உள்ளே வந்திருந்தால் அன்றைக்கி நம்மளுக்கு ஒரு ஃபுல் பாக்ஸ் வின்னிங் கிடச்சிருக்கும். ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சுன்பா. 6 மணிக்கும் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கல. போர்டு விசாக ஒரு போர்டு வந்து வெற்றி கிடச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 7-5-5 அப்படின்ற ரிசல்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 8 மணிக்கு 7ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் கரெக்டாக போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தது பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் கூட இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நம்பர் சேர்ந்து வரும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம். என்னென்னா நம்ம 6-8 நேற்று ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 6-8-8 அந்த ரிசல்ட்லேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் ரிட்டர்ன் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். அதுவும் ஸ்ட்ராங்காகவும் கிடச்சிருந்தது. திரும்பவும் அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 நம்பருமே பார்த்திங்கன்னா வரல. 7-5-5 அப்படின்ற ரிசல்ட்டு வந்துருச்சு. அதில் பார்த்திங்கன்னா 7-5மே கிடச்சிருக்கு. நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த கேசிங்கில் தான் நம்ம ஆல் போர்டு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 6 மணிக்கு பார்த்திங்கன்னா அந்த 1ஆம் நம்பர் கிடச்சிருக்க கேசிங்கில் தான் நம்ம வந்து ஆல் போர்டு கொடுத்துருக்கோம். 1 மணிக்கு மட்டும் நம்மளுக்கு ரெகுலராக பாஸ் ஆகிட்டு இருந்தது. அதனால் நம்ம அதை கெஸ்ஸிங் எடுக்கலை. நம்ம வந்து பழைய கெஸ்ஸிங்கில் கொடுத்துருக்கோம். நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நாளைக்கும் ஃபெயில் ஆனால் நாளைக்கு 1 மணிக்கும் பார்த்திங்கன்னா புது கெஸ்ஸிங் நம்ம எடுத்துகிட்டு நம்ம கொடுக்கலாம். 6 மணிக்கும் 1 மணிக்கும் 8 மணிக்கும் சரி பண்ணியிருக்கேன். பார்க்கலாம்ப்பா முடிஞ்ச வரைக்கும். நம்மளுக்கு தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிம்பிளான ட்ரிக் ஒன்று சொல்கிறேன். இந்த வீடியோ பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா 11ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கிற இன்றைக்கி ஃபுல் ரிசல்ட்லேருந்து பார்த்திங்கன்னா 3 லாஸ்ட் நம்பர், அதாவது சி போர்டு நம்பர் பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பருக்கு வருது இல்லை. இந்த 9ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த ரிசல்ட்டில் வருது. இப்போ நீங்கள் உங்களுக்கு 1 மணிக்கு வந்த ரிசல்ட்டு 1-1-9-9. இதில் பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பர் லாஸ்ட் நம்பரை மட்டும்தான் நான் சொல்கிறேன். 9ஆம் நம்பர் ரிட்டர்னு இதில் வந்திருக்குது. ஓகேங்களா. 1 என்னென்னா 9ஆம் நம்பர் கணக்கில் வச்சுக்கோங்க. இல்லைனா அதுக்கு பவர் நம்பர். ஓகேங்களா. 9ஆம் நம்பர் அதே நம்பர் தான் ரிட்டர்ன் வந்திருக்கு. இருந்தாலும் பவர் நம்பர்லேயும் கணக்கில் வச்சுக்கோங்க. 9ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா திரும்ப வந்திருக்குதா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லாஸ்ட் நம்பர் சி போர்டு நம்பர் 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா 8 மணிக்கு திரும்ப வந்திருக்கு. ஓகேங்களா. இதில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் நம்பர் 1ஆம் நம்பர். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 1 மணிக்கு 1ஆம் நம்பர் வந்திருக்கு. ஓகேங்களா. அடுத்தது சி போர்டில் 9ஆம் நம்பர். அடுத்தது 6 மணிக்கு பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பர் வந்திருக்கு. திரும்ப பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா
8 மணிக்கு வந்திருக்கு. ஓகேங்களா. திரும்ப 2ஆம் நம்பர் சி போர்டில் வந்திருக்க 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா திரும்ப 1 மணிக்கு பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் வந்திருக்கு. திரும்ப பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் சி போர்டில், அது பார்த்திங்கன்னா ஏ போர்டில் வந்திருக்கு. ஓகேங்களா. அடுத்தது 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டபுள்ஸில் வந்து பாஸ் ஆகிருக்கு. இதுலேயும் பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர், இதில் மட்டும்தான் நம்மளுக்கு இன்றைக்கி மிஸ் ஆகிருக்கு 8ஆம் நம்பர். ஓகேங்களா. இது நாள் வரைக்கும் நம்மளுக்கு 11ஆந்தேதி ரிசல்ட்லேருந்து நம்ம வந்து கணக்கு பண்ணி பார்த்தா அந்த லாஸ்ட் சி போர்டு நம்பர் வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 1 மணிக்கு பார்த்திங்கன்னா 6க்கு பவர் 1 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இறங்கியிருக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சி போர்டில் 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா இங்கே டபுள்ஸில் வந்து இறங்கிருச்சு நண்பா. டபுள்ஸில் வந்து 5ஆம் நம்பர் இறங்கியிருக்கு. இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் கணக்கில் பாருங்கள். இன்றைக்கி அடிக்கிற ரிசல்ட்லேருந்து லாஸ்ட் சி போர்டு நம்பருக்கான பவர் நம்பரும் எடுத்து வச்சுக்கோங்க. அதே நம்பர் இப்போ 5ஆம் நம்பர் வந்திருக்குது நைட்டுக்கு, காலையிலேக்கு வருமா அப்படின்ற மாதிரி உங்கள் கெஸிங்கில் ட்ரை பண்ணுங்கள். 5-0 ரெண்டையுமே வந்து கணக்கில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. 5-0. அடுத்து பாருங்கள் 15-2-2024க்கான டிஎல்ஆர்டிக்கான கேஸிங் பார்க்கலாம் வாங்க. இதில் பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் 3-7, பி போட பொறுத்த வரைக்கும் 2-4, சி போட பொறுத்த வரைக்கும் 6-5. அடுத்து பாருங்கள் ஏபிபிசி ஏசிக்கான கேஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 3-2, 3-4, 3-6, 3-5, 7-2, 7-4, 7-6, 7-5, 2-5. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா 7-5, 5-7ன்னு வரலாம், 3-6, 6-3ன்னு வரலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1 மணிக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் வந்து இந்த கெஸ்ஸிங் எடுத்துருவேன். 1 மணிக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டே இதை நான் வந்து எழுதி நான் வச்சுருவேன். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 மணி ரிசல்ட் வருமா, அதனால் வந்து நம்ம வந்து இது கொஞ்சம் வேலை முடிச்சிட்டேன் அப்படின்னா இது எடுக்கிறதுக்கு ஒரு 1/2 hour அந்த மாதிரி ஆகும், 3/4 மணி நேரம் அந்த மாதிரி ஆகும். அதனால் இதை எழுதி வச்சுருவேன். அதுக்கப்புறம் 3 மணி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் 3 மணி கெஸ்ஸிங் எடுத்து அதுக்கப்புறம் தான் 6 மணி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அப்படி எழுதுவேன். இதில் நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 1 மணி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இது எழுதுனப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டு இந்த ரிசல்ட் வந்து அடிச்சிட்டாங்க நண்பா. 7-5-5 வந்து அடிச்சிட்டாங்க. திரும்ப 1 மணிக்கு வருமா என்னன்றது தெரில. ஏன்னா பார்த்திங்கன்னா சில நாள் நம்மளுக்கு அப்படியே ரிசல்ட்டு அடுத்த ரிசல்ட்லேயும் அடிப்பாங்க, அதனால் சொல்ல முடியாது. இது வந்து நான் வந்து எழுதிட்டேன். நம்மளுக்கு கிடைச்சிருந்த நம்பரும் ஸ்ட்ராங்காக 7-5 வந்து ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு. 7-5லேருந்து வரலாம், இல்லைனா 3-6லேருந்து வரலாம், இல்லைனா 7-6, 5-6 அப்படின்னு ட்ரை பண்ணுறனால ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்தவரையும் 3-2-6, 3-2-5, 3-4-6, 3-4-5, 7-2-6, 7-4-5. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா 3-2-6, 7-2-5. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 3-7. 3-7லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கேசிங்கில் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ ஒரு ட்ரிக்கு சொன்னோம்ல, அதில் பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் வந்து சி போர்டில் வந்திருக்கு. 5 இல்லைனா 0 இதுக நாளைக்கு 1 மணிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. 5-0 சி போர்டில் அந்த ட்ரிக் மூலயமா நம்ம கணக்கில் அது வந்திருக்கு. உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. 3-7லேருந்து நம்மளுக்கு ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 6 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 7-5, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 0-4, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 6-3. அடுத்து பாருங்கள் ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 7-0, 7-4, 7-6, 7-3, 5-0, 5-4, 5-6, 5-3, 0-6. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா 7-6, 6-7ன்னு வரலாம், 7-3, 3-7ன்னு வரலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 7-0-6, 7-0-3, 7-4-6, 7-4-3, 5-0-6, 5-4-3. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா 7-0-6, 5-0-3. ஆல்போர்டு கேசிங் நம்பர் பார்த்திங்கன்னா 5-7. 5-7 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாளைக்கு 6 மணிக்கு கிடச்சிருக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி 8 மணிக்கு இறங்கிருச்சு. ஏதாச்சும் ஒரு நம்பராச்சும் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். 5-7லேருந்து 6 மணிக்கு பார்க்கலான்பா. அதே ஏ போர்டு கேசிங்கில் தான் நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு நம்பர் வந்திருக்கு. அதனால் நம்ம வந்து அதை வந்து ஆல்போர்டு கேசிங்கில் கொடுத்துருக்கோம். 5-7லேருந்து ஒரு நம்பர் வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 6 மணிக்கு வந்து தொடர்ந்து நம்ம வந்து ட்ரிக்ஸ் எடுத்துகிட்டே தான் இருக்கோம். கண்டிப்பாக நான் வந்து இப்போது 2-3 நாளாக நம்மளுக்கு சொதப்பிட்டுருக்கு. சுத்தமாக ஆல்போர்டு எல்லாமே ஃபெயில் ஆகிட்டுருக்குது. தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரிக்ஸ் நிறையா எடுக்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா எந்த ட்ரிக்ஸ்லேருந்து கொடுக்குறதுன்னே தெரியாமல் பார்த்திங்கன்னா நிறையா நம்பர், கிட்டத்தட்ட 10 நம்பருமே வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கிற மாதிரி இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து
டிக்ஸ் எடுத்து அதை ஒரு 2-3 நாள் ஃபாலோ பண்ணி நம்ம அதில் வந்து ஃபில்ட்ரு பண்ணி தான் ஒரு 2 கேஸிங் இல்லை 3 கேஸிங் நம்ம அதில் தேடுற கேஸிங்கை வச்சு தான் நம்ம வந்து ஆல் போர்டு கேஸிங்கை மெயினாக கொடுக்க முடியும். அதில் பார்த்திங்கன்னா நிறையா நம்பர் கிடைக்கிறதுனால ஒரு ஸ்ட்ராங்காக கொடுக்க முடியல. நான் அப்படி ஸ்ட்ராங்காக நினச்சி தான் நேற்று கொடுத்தேன். அது பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபெயில் ஆகிருக்கு மறுபடியும். சரி ஓகே, மறுபடியும் கேஸிங் எடுத்திருக்கேன், பார்க்கலாம் எப்படியும் கொண்டு வந்துடலாம். சரி ஓகே, 8 மணிக்கான பாருங்கள். 8 மணிக்கு பாருங்கள். ஏ போட பொறுத்த வரைக்கும் 5-6, பி போட பொறுத்த வரைக்கும் 3-0, சி போட பொறுத்த வரைக்கும் 1-7. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கேஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 5-3, 5-0, 5-1, 6-3, 6-0, 6-7, 3-1, 3-7, 0-7. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 3-7-7-3 வரலாம், 5-3-3-5 வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 5-3-3, 5-3-1, 5-3-7, 5-0-1, 5-0-7, 6-3-1, 6-0-7. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 5-3-0, 6-0-7. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 7-5. 7-5 பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்த ரிசல்ட்டு. இன்றைக்கி வந்த ரிசல்ட்லேருந்து ஒரு நம்பர் ரிட்டர்ன் வரும் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். உங்கள் கேஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. நம்ம அப்படி தான் வந்து 2 நாளாக கொடுத்தோம். அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொடுக்காத அன்றைக்கெலாம் ரிட்டர்ன் வந்துருக்குது. நேற்று கொடுத்தோம், அது பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா 7-5லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க செட்டு பார்த்திங்கன்னா இந்த 5-3-0 இந்த 3 நம்பர்லேருந்து ஒரு நம்பராச்சும் கண்டிப்பாக வரணும்பா. 5-3-0 இந்த 3 நம்பர்லேருந்து ஒரு நம்பராச்சும் வரணும். இல்லைனா 2 நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு. இந்த 5-3-0வில் உங்கள் கேஸிங்கில் எந்த நம்பர் இருந்தாலும் ஆல் போல ட்ரை பண்ணுறனால ட்ரை பண்ணி பாருங்கள். 5-3-0. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நம்பர்லேருந்து ஒரு நம்பராச்சும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 6-0-7. இந்த கெஸ்ஸிங் 2 கெஸ்ஸிங்குமே பார்த்திங்கன்னா வேறு கெஸ்ஸிங்கில் வந்தது தான். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2 நம்பராச்சும் கனெக்ட் ஆகி வரணும். இல்லைனா ஃபுல் பாக்ஸ் வின்னிங் கிடைச்சா லக்கு தான். நம்மளுக்கு ஒரு 2 நம்பராச்சும் கனெக்ட் ஆகி வரும் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். 5-3-0 கொஞ்சம் ஸ்ட்ராங்கு. இதில் 6-0-7 இதில் இதுவும் ஸ்ட்ராங்கு. அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா 7-5லேருந்து ஒரு நம்பர் ரிட்டர்ன் வரும் அப்படின்ற மாதிரி தெரியுது. 2 நம்பருமே கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 0 வந்து காமனாக இருக்குது. 0 வந்து நாளைக்கு உள்ளே வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். 2 கெஸ்ஸிங்லேயும் பார்த்திங்கன்னா 0 வந்து காமனாக இருக்குது. 0 வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி ஓகே நண்பா, நம்ம பார்த்திங்கன்னா நாளைக்கு டபுள்ஸில் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு பார்த்திங்கன்னா டபுள்ஸில் மொத்தமாகவே நான் கொடுக்குறேன். மொத்தமாக பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் டபுள்ஸில் எதுக்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் டபுள்ஸில் எதுக்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 0 டபுள்ஸில் எதுக்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 3 நம்பர் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து டபுள்ஸில் எதுக்க வர்ற மாதிரி தோணுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் இன்றைக்கி வந்துருச்சு. இருந்தாலும் 5ஆம் நம்பர் வந்து கொஞ்சம் கிடச்சிருக்கனால 5ஆம் நம்பரையும் சேர்த்து கொடுக்குறேன். அப்படி இல்லைனா திரும்பவும் 7ஆம் நம்பரே வரலாம் நண்பா. 7ஆம் நம்பரும் திரும்பவும் 3 கெஸ்ஸிங்லேயுமே கிடச்சிருக்கு. 3 ஷோவிலையும் பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த 3 நம்பரும் பார்த்திங்கன்னா உள்ளறிக்கை நம்மளுக்கு டபுள்ஸில் வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ரிட்டன் வந்தாலும் இந்த 5-7 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 3-6-0 இந்த 3 நம்பரும் கொஞ்சம் வர்ற மாதிரி தோணுது. டபுள்ஸில் வந்தால் உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் இந்த மாதிரி நம்பர்ஸை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் ஒரு ஷோவில் நம்மளுக்கு வரும் அப்படின்ற மாதிரி தோணுது. டபுள்ஸில் ஏன் நான் அதை வந்து ஒரு ஷோலையும் சேர்த்து கொடுக்கல அப்படின்னா நம்மளுக்கு டபுள்ஸ் வரும், ஆனால் எந்த ஷோவில் வருது அப்படின்றது நம்மளை கன்ஃபார்மாக தெரிய மாட்டேங்குது. அதனால தான் நான் வந்து டபுள்ஸில் வந்து நான் வந்து கொடுக்காமல் இருக்கிறது காரணம். அதுவும் இல்லை, நம்ம டபுள்ஸில் நிறையா கொடுத்தோம்னா இதுவே பார்த்திங்கன்னா நிறையா நம்பர் இருக்க மாதிரி இருக்குது. இன்னும் நான் ஸ்ட்ராங்காக கிடச்சதுன்னா இந்த மாதிரி தான் கேஸிங் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி நான் வந்து அதாவது ஒரு 4 செட்டை கொடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி கொடுத்துடலாம். அதுலேயும் பாக்ஸும் கம்மி பண்ணிடலாம் அப்படின்னு தான் பார்க்குறேன். பாக்ஸ் கம்மி பண்ணோம் அப்படின்னோம்னா இதில் ஸ்ட்ராங்காக கொடுத்துட்றேன். ஆல் போர்டே நம்ம வந்து ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்கோம். இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 நம்பர் கொடுத்துட்டு அதில் ஒரு நம்பராச்சும் பாஸ் ஆகிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்குறேன். 3 நம்பரை கொடுத்துட்டு நம்ம அதுலேருந்து ஒரு நம்பராச்சும் பாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறேன். இது கம்மி பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து இது கம்மி பண்ணோம் அப்படின்னோம்னா ஒரு நம்பர் தான், இந்த 3 நம்பர் கொடுக்கும்போது ஏதாச்சும் ஒரு நம்பராச்சும் பாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். நம்மளுக்கு இந்த மாதிரி 2 நம்பர் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 2 நம்பராச்சும் கனெக்ட் ஆகி வந்துடும். இல்லைனா 3 நம்பரும் வந்துச்சுன்னா நம்மளுக்கு பாக்ஸில் கனெக்ட் ஆகி வின்னிங் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்பா. அதனால தான் இந்த மாதிரி 2 நம்பரை வந்து நான் கொடுக்குறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து
ஏ போர்டு ட்ரிக்கு, பி போர்டு ட்ரிக்கு, சி போர்டு ட்ரிக்குன்னு தனித்தனியாக எடுக்கிறது. அப்படிங்கும்போது இதை வச்சு தான் நான் பாக்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த கிராஸில் 8-3-1, அதுக்கப்புறம் 8-4-1 இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், 8-4-1, அதே மாதிரி 8-3-0, 8-3-0, 8-4-0, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 9-3-1, 9-4-0, இப்படி தான் வந்து நான் பாக்ஸே வந்து எடுக்கிறேன். ஓகேங்களா, இதில் தான் நான் பாக்ஸை எடுத்து கொடுத்துருக்கேன். இதில் தான் சில டைம் நம்மளுக்கு நிறைய டைம் பார்த்திங்கன்னா ஃபுல் பாக்ஸ் வினிங் கிடச்சிருக்கு, இல்லைனா 2 நம்பர் கனெக்ட் ஆகி வருது, இந்த மாதிரி வருது. அதனால தான் இது கம்மி பண்ணுறதுக்காகவே கம்மி பண்ணுறதை யோசனை பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி டபுள்ஸில் நம்ம வந்து கொடுக்கலாம், அதாவது 2 செட்டில் கொடுக்கலாம். பாக்ஸை மட்டும் கொஞ்சம் இப்படி கொடுத்தா தான் நம்மளுக்கு 6 பாக்ஸ் தான் கொடுக்குறோம். அதுலேயும் ஸ்ட்ராங்காக 2 பாக்ஸை நம்ம வந்து எடுத்து கொடுக்குறோம். மற்றது கம்மி பண்ணணும் அப்படின்னோம்னா ஆல் போல் இன்னும் ஸ்ட்ராங்காக கிடச்சின்னா சிங்கிள் போலில் கொடுக்குறேன். பார்க்கலாம் நம்ம கரெக்டாக நம்மளுக்கு கெஸிங் கிடச்சதுன்னா கரெக்டாக நான் கொடுக்குறேன். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா டபுள்ஸில் வந்து உங்களுக்கு அதான் டபுள்ஸில் அதிகமாக கொடுக்காமல் இருக்கிறதுக்கான ஏற்கனவே நம்பர்ஸ் எல்லாம் நிறையா கொடுக்குற மாதிரி இருக்குது. அதனால பார்த்திங்கன்னா அதுலேயும் ஸ்ட்ராங்காக நான் எடுத்துகிட்டு கொடுக்குறேன் தான். இப்போ பார்த்திங்கன்னா 6, 9 2 செட்டு கொடுக்குறேன். அதுலேருந்து பிரித்து நம்ம வந்து ஒரு செட்டோ இல்லை 2 செட்டோ வந்து நம்ம பிரித்து கொடுக்குறோம் ஸ்ட்ராங்காக. அதே மாதிரி பாக்ஸ்லேயும் 2 செட்டு கொடுக்குறோம், பிரித்து கொடுக்குறேன். இருந்தாலும் நம்ம அது கூட சேர்த்து டபுள்ஸையும் கொடுத்தோம்னா நிறைய நம்பர் ஆயிரும். அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து டபுள்ஸில் வந்து நம்ம கொடுக்காம இருக்கிறது அதுதான் ஒரு காரணம், வேறு ஒன்றும் இல்லை. எந்த ஷோவுக்கு வருது அப்படின்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சால் கூட நம்ம கொடுத்துடலாம். இல்லைனா அப்படின்னா இந்த மாதிரி நான் மொத்தமாக டபுள்ஸில் வந்து நம்ம வந்து கொடுத்துடலாம். ஓகேங்களா, ஏதாச்சும் ஒரு ஷோவில் பாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி டபுள்ஸில் டெய்லி வந்து இந்த மாதிரி வந்து நான் கொடுத்துட்றேன். இது டபுள்ஸில் நாளைக்கு நம்மளுக்கு இந்த நம்பர்ஸ்லேருந்து ஏதாச்சும் வந்தது அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதை வந்து மொத்தமாக வந்து டாப்பில் வந்து டபுள்ஸுக்கு நான் வந்து கொடுத்துட்றேன். அதை வந்து நீங்கள் கணக்கு பண்ணிங்க. ஓகேங்களா, சரி ஓகே நண்பா, அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.